தீச்சுட்ட புண்களுக்கு வேப்பங் கொழுந்தை சிதைத்து ஆமணக்கிளையில் பொதித்து உபகாந்தலில் பொதித்து வெந்த பதத்தில் எடுத்து மேற்படி புண்மேல் வைத்து கட்ட தீச்சுட்ட புண் ஆறிவிடும். தேக பலமுண்டாக நத்தை சூரி விதையை அரைத்து அல்லது சூரணித்து பாலில் உட்கொண்டு வந்தால் தேக பலமுண்டாகும். படைகளுக்கு பொன்னாவாரை வேருடன் சந்தனத்தை சேர்த்து அரைத்து தடவி வந்தால் படைகள் உதிர்ந்து மறைந்து போகும். கண்ணோய் தீர வெள்ளை சிவப்பு நந்தியாவட்டை பூவை பிழிந்து அந்த ரசத்தை 2 முதல் 3 வரை துளி கணக்காய் காலை மாலை கண்களுக்கு விட்டு வர கண்ணோய் தீரும். கற்றாழை நாற்றத்திற்கு கோஷ்டத்தை பசுவின் பால் விட்டரைத்து பாலில் கலக்கி உட்கொண்டு வந்தால் கற்றாழை நாற்றம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்த வைத்தியர் சுரேஷ்.